ஹேமா கமிட்டி அறிக்கை முதல் முறையாக வாய் திறந்த நடிகர் மோகன்லால். தெலுங்கு சினிமா பற்றி பேசிய நடிகை சமந்தா. மலையாள திரையுலகின் வாய்ப்பு தேடி வரும் பெண்களை நடிகர்கள், இயக்குநர்கள் உள்ளிட்ட பலரும் பாலியல் ரீதியாக பயன்படுத்துவதாக எழுந்த சர்ச்சைக்கு மலையாள நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் நடிகருமான மோகன்லால் முதல் முறையாக பதிலளித்துள்ளார். மலையாள திரையுலகை அழித்து விடாதீர்கள் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீதிபதி ஹேமா தலைமையிலான ஆணையத்தின் அறிக்கையை மோகன்லால் வரவேற்றதாக ANI செய்தி முகாமை தெரிவித்துள்ளது. குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்பார்கள் என்றும் அவர் கூறினார். மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் தேர்தல் விரைவில் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மலையாள திரையுலகில் பெண்கள் எதிர்கொள்ளும் துன்புறுத்தல்கள் குறித்த நீதிபதி ஹேமா தலைமையிலான ஆணையத்தின் அறிக்கை சமீபத்தில் வெளியானது. பெண் கலைஞர்களுக்கு எதிரான துன்புறுத்தல் மற்றும் தவறான நடத்தை பற்றிய அதிர்ச்சி தகவல்கள் இந்திய திரையுலகத்தை உலுக்கியுள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் முழு திரையுலகத்தையும் அழித்துவிடும். அம்மா சங்கத்தின் மீது மட்டும் குற்றம் சுமத்தாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது என்றும் மோகன்லால் கூறினார். அம்மா சங்கத்திலும் கருத்து வேறுபாடுகள் உள்ளன. உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அம்மா சங்கத்திற்கு விரைவில் தேர்தல் நடத்த உள்ளது. அம்மா சங்கத்தின் பதவியில் இருந்து விலகியது தப்பிப்பதற்காக அல்ல. தயவு செய்து தேவையில்லாமல் அம்மா சங்கத்தை குறை சொல்லாதீர்கள். நீதிபதி ஹேமா ஆணையத்தின் அறிக்கையை வரவேற்கிறோம். அந்த அறிக்கையை வெளியிட்டது சரியான முடிவு என்றார். மலையாள இயக்குனர் ரஞ்சித், நடிகர் சித்திக், முகேஷ் உள்ளிட்ட மலையாள சினிமாவின் முன்னணி நடிகர்கள் தங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சில நடிகைகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் மோகன்லால் உள்ளிட்ட அம்மா உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்தனர். கடினமாக உழைக்கும் திரைத்துறை ஒட்டுமொத்த மலையாள திரையுலகையும் எதிர்மறையாக சுத்தரிக்க வேண்டாம் என்று ஊடகங்களையும் மக்களையும் கேட்டுக்கொள்கிறேன் என்று மோகன்லால் கூறியுள்ளார். மலையாள திரையுலகம் மிகவும் கடினமாக உழைக்கும் திரைத்துறை என்றும் அவர் கூறினார். அம்மா சங்கத்தை மட்டுமே நோக்கி பல கேள்விகள் சுமத்தப்படுகிறது. இந்த கேள்விகளை எல்லோரிடமும் கேட்க வேண்டும். மலையாள திரையுலகம் மிகவும் கடினமாக உழைக்கும் திரைத்துறை. நிறைய பேர் இத்தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் எல்லோரையும் குற்றம் சொல்லக்கூடாது. யாருக்காகவும் சட்டத்தை மாற்ற முடியாது. இதற்கு பொறுப்பானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். மலையாள திரையுலகை அழிக்க வேண்டாம் என்று கூறினார். விசாரணை கண்டிப்பாக நடக்கும். துணை நடிகர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்தும் கவனம் செலுத்தி வருகிறோம். ஒரே நேரத்தில் அனைவரின் பெயர்களும் வெளிவருகின்றன. நாங்களும் ஆதரவற்ற நிலையில் இருக்கின்றோம். விசாரணை நடவடிக்கைக்கு நாங்களும் ஒத்துழைப்போம். பிரச்சனைகளை சரி செய்ய நாங்கள் இங்கு வந்துள்ளோம் என்று மோகன்லால் தெரிவித்துள்ளார். தெலுங்கு சினிமா குறித்து நடிகை சமந்தா கருத்து. தெலுங்கு சினிமா அமைப்பான பெண்கள் குரல் த வாய்ஸ் ஆஃப் உமன் என்ற அமைப்பு அரசாங்கம் அளித்த அறிக்கையை வெளியிடுமாறு நடிகை சமந்தா கடந்த வெள்ளிக்கிழமை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தெலுங்கு திரையுலகில் உள்ள அனைத்து பெண்களும் ஹேமா கமிட்டி அறிக்கையை வரவேற்கிறோம். கேரளாவில் உள்ள நடிகைகள் கூட்டமைப்பில் உமன் இன் சினிமா கலெக்டிவ் முயற்சிகளை நாங்கள் பாராட்டுகிறோம். அவர்களின் முயற்சிகள் தி வாய்ஸ் ஆஃப் உமன் இயக்கத்தில் வழிவகுத்தது. அதனால் ஈர்க்கப்பட்டு தி வாய்ஸ் ஆஃப் உமன் தெலுங்கு திரையுலகின் பெண்கள் ஆதரிப்பதாக கடந்த 2019 அமைக்கப்பட்டுள்ளது. பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான அக்குழுவின் அறிக்கையை தெலுங்கானா அரசு வெளியிட வேண்டும் என்று நடிகை சமந்தா அப்பதிவில் தெரிவித்துள்ளார். கடந்த 2017 கேரளாவில் உருவான உமன் இன் சினிமா கலெக்டிவ் திரைப்பட துறையில் பாலின பாகுபாடுகளுக்கு எதிராக போராடி வருகிறது. பெண்களுக்கு சம உரிமைகளை உறுதிப்படுத்தும் வகையில் கொள்கை மாற்றங்களுக்கு பணியாற்றி வருகிறது. மலையாள திரையுலகில் பணிபுரியும் பெண்களை கொண்டு உமன் இன் சினிமா கலெக்டிவ் உருவாக்கப்பட்டுள்ளது. நீதிபதி ஹேமா ஆணையத்தின் அறிக்கையில் அப்படி என்ன இருக்கிறது? மலையாள திரையுலகில் நிலை குறித்து ஆய்வு செய்ய கோரி 2017 கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் உமன் இன் சினிமா கலெக்டிவ் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தது. பிரபல கதாநாயகிகளை காரில் வைத்து சிலர் பாலியல் துன்புறுத்தல் செய்ததை அடுத்து திரையுலகின் நிலைமையை ஆய்வு செய்ய உமன் இன் சினிமா கலெக்டிவ் உறுப்பினர்கள் மனு அளித்தனர். இந்த குழுவில் நடிகை டி. சாரதா, கேரள முன்னாள் தலைமை செயலாளர் KP வல்சலா குமாரி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர்.
மலையாள திரையுலகில் வாய்ப்பு தேடி வரும் பெண்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்திக் கொள்வது ஆழமாக வேரூண்டி உள்ளதாக ஓய்வு பெற்ற கேரள உயர்நீதிமன்ற நீதிபதி ஹேமா தலைமையிலான ஆணையம் தெரிவித்துள்ளது. அந்த குழுவின் அறிக்கை சமீபத்தில் கேரள அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. சமரசம் மற்றும் ஒத்துப்போதல் போன்றவற்றை மலையாள திரையுலகின் மட்டங்களின் வாய்ப்புக்கான கடவு சொல்லாக இருப்பதாக அந்த அறிக்கை அடையாளம் கண்டுள்ளது. தேவைப்படும் போதெல்லாம் பெண்கள் பாலியல் உறவுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த இரு வார்த்தைகளின் அர்த்தம். திரையுலகில் காஸ்டிங் கட்ச் நடப்பதாக இருக்கும் பரவலான நம்பிக்கையை பயன்படுத்தி புதியதாக இத்துறைக்கு வருவோருக்கு தயாரிப்பு மேலாளர், அதாவது புரொடக்ஷன் கண்ட்ரோலர், இத்தகைய உணர்வை வழங்குகின்றன. இதற்கு இரையாகும் நபர்களுக்கு குறியீடு எண்களும் வழங்கப்படுகிறது. ஹேமா கமிட்டி அறிக்கையில் 44 பக்கங்கள் இல்லை. நீதிபதி ஹேமா தலைமையிலான குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்து 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு கேரள அரசு அந்த அறிக்கையை வெளியிட்டது. அறிக்கையின் 290 பக்கங்களில் 44 பக்கங்கள் வெளியிடப்படவில்லை. இந்த பக்கங்களின் திரையுலகில் தங்களை துன்புறுத்தியவர்களின் பெயர்களை பெண்கள் குறிப்பிட்டுள்ளனர். அந்த அறிக்கையில் இருந்து நீக்கப்பட்ட மற்றொரு பக்கத்தில் பெண்கள் எப்படி துன்புறுத்தப்பட்டனர், எவ்வளவு கொடுமையாக நடத்தப்பட்டனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் நீக்கப்பட்ட 2வது பகுதியில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான ஒரு பெண் அடுத்த நாள் முதல் அதே நபருடன் கணவன் மனைவியாக கட்டிப்பிடித்துக் கொண்டு நடிக்க வேண்டும் என குறிப்பிடப்படுகிறது. இந்த விவகாரத்தில் தீவிரத்தை உணர்ந்தும் அதிர்ச்சிகரமான உதாரணம். இது ஒரு பயங்கரமான சம்பவம். படப்பிடிப்பின் போது அவர் சந்தித்த இந்த கசப்பான அனுபவம் அவருடைய முகத்தில் தெரிந்தது. இதனால் ஒரு ஷாட்டுக்கு அவர் 17 டேக்குகளை எடுத்தார். இயக்குனர் அந்த பெண்ணை மோசமாக திட்டினார் என்று அந்த அறிக்கை கூறுகிறது. இந்த அறிக்கை வெளியானதும் கதாநாயகிகள் தங்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களை ஒவ்வொன்றாக அமல்படுத்தி வருகின்றனர்.